ஐபிஎல் ஆக்ஷன்ல சிஎஸ்கே யாரையோ வாங்கிட்டு ஆஹா ஓஹோன்னு கையை கொடுத்துட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. அப்படி யாரத்தாயா வாங்குனீங்க? பிளம்மிங் மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம். பார்க்க வேற ஆளு பிளம்மிங் மாதிரியே இருக்காரு. ஒருவேளை பிளம்மிங்கோட செத்துப்பா பையனா இருப்பாரோ நான் கூட நினைச்சிட்டேன். ஜிம்மி ஓவர்டன் சும்மா தலைவன் 6 அடி 5 அங்குலம் இருப்பான் போல. இங்கிலாண்டை சேர்ந்த பவுலிங் ஆல்ரவுண்டர்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா WWE பிளேயர் மாதிரி இருக்காரு. பேருக்கு தான் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஆனா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். பேட்டிங்ல சும்மா கும்மாங்குத்து குத்துறாரு. 30 பால்ல 80 ரன்ஸ் அடிச்சு நொறுக்குறாரு. மான்ஸ்டர் ரிட்டர். இதுல பவுலிங்லயும் 150+ போடுறாரு. பிளம்மிங் மூஞ்சில அப்படி ஒரு சந்தோஷம் தலைவன் எடுத்ததுக்கு அப்புறமா. நீங்க அதை நோட் பண்ணீங்களா? இவனை பத்தி தெரியாம ஊரே ஹிட்டர் இல்லன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே செல்லா குட்டிங்களா? ரச்சன் ரவீந்திரா சாம் கரன்லாம் எங்களுக்கு வேணாயா? தலைவனை மட்டும் எப்படியாவது பிளேயிங் உள்ள கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் உண்மையாவே தலைவன் ஆல்ரவுண்டரா இல்ல ரொமாரியோ ஷெஃபர்டான்னு தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஃபினிஷர் இல்ல ஃபினிஷர் என்னன்னு புலம்பிட்டு இருந்தல, இந்தாங்க இன்னொரு ஃபினிஷர். ஐபிஎல் ஆக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வெறும் 1 கோடி தான் சிஎஸ்கே வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 3 பிளேயர்ஸை வாங்கணும். அந்த நேரத்துல ஒரு குட்டி பையனுக்காக 55 லட்சம் வரைக்கும் பிட் பண்ணி கொண்டு வந்தாங்க. யார் பார்த்தா 21 வயசு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் வேனிஷ் பேடி ரீசெண்டா நடந்த டெல்லி பிரீமியர் லீக்ல தலைவர் ஃபினிஷரா வந்து சம்பவம் பண்ணி விட்டுருக்கா. அப்படி தலைவர் ஃபினிஷிங்ல வந்து டோட்டலா 250 ரன்ஸ், அதுவும் 185 ஸ்ட்ரைக் ரேட்ல. பேட்ஸ்விங்லாம் பயங்கரமா இருக்கு. ஒரு பாக்கெட் சைஸ் டைனமோ மாதிரி தெரியுறாரு. ஒரு அவுட் அண்ட் அவுட் பவர் ஹிட்டர். தலைவரோட கிளிப்ஸ் எல்லாம் யூடியூப்ல பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கே புரியும். ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, தலைவனால அடுத்த 3 வருஷத்துக்கு பிச்சு கிட்ட கூட போக முடியாது. ஒன்லி பெஞ்ச் தான். நம்ம ஆளுங்களை யாராவது ஏதாவது சொன்னா நம்ம வரைஞ்சு கட்டிட்டு போறோம்ல. ஆனா நம்ம ஆளுங்களும் இந்த மாதிரியான டேலண்டா வேஸ்ட் பண்றாங்க. காசி ப்ரோ பாத்து பண்ணுங்க ப்ரோ. அடுத்த என் ஜெகதீஷன் ஆக்கிடாதீங்க. இப்போ அந்த பையன் சிஎஸ்கே நம்மள ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்களேன்னு சந்தோஷப்படணுமா இல்ல இங்க போய் மாட்டிக்கிட்ட மேடான்னு வருத்தப்படணுமான்னு தெரியாம இருப்போம். ராமகிருஷ்ணா கோஷ் சிஎஸ்கே ஐபிஎல் ஆக்ஷன்ல 30 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. நான் கூட எடுத்ததோ எதுக்குடா இந்த மாதிரி ஒப்புக்கு சப்பானி பிளேயர்ஸா எடுக்கிறீங்கன்னு நினைச்சேன். அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது பயபுல தரமான பவுலிங் ஆல்ரவுண்டர் போல. நல்ல டாலான பவுலர். 140+ போடுறாப்ல. மகாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல கலக்கிதான் ஸ்பாட்லைட்ல வந்திருக்காப்ல. பேட்டிங்லயும் சும்மா 6 கும்மு கும்முன்னு பறக்குது எம்பிஎல்ல. ரொம்ப ரேர் கமாடிட்டி. ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் கிடைக்கிறதெல்லாம் சூப்பரான ஃபைண்ட் இவரு. எதுக்குடா இவ்வளவு பில்டப் தர? எப்படியும் பெஞ்ச்ல தான் குறைக்க போறாங்கன்னு நினைக்காதீங்க. தலைவனுக்கு ஏஜ் 27. அதனால நம்ம ஆளுங்க கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல கொண்டு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. தலைவர் ருத்ராஜ் கெய்கோடோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்திருக்கா. அப்படி பாப்போம் ஒரே நேரத்துல எவ்வளவு தண்ணி கேன் தூக்குறா அப்படின்னு. ஐபிஎல் ஆக்ஷன்ல சிஎஸ்கே விஜய் சங்கர் எடுத்ததுல இருந்து ஓ அப்படி சொன்னா புரியாதுல்ல. அதாங்க நம்ம 3D அவரை பத்தி வீடியோ போட சொல்றீங்க. உண்மையை சொல்லணும்னா விஜய் சங்கர் ஜிடி போனதுக்கு அப்புறமா பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. இப்போ பேட்டிங்லயும் அவரால் பெரிய 6 அடிக்க முடியுது. ரீசெண்டா சையத் முஸ்தகலில ஹர்திக் பாண்டியா பிடிச்சி உரிச்சு விட்டாரு. ஹர்திக் பாண்டியா திரும்பி இவரை பிடிச்சி வெளுத்து விட்டாரு. அதை பத்தி எல்லாம் இந்த வீடியோல பேசக்கூடாது. நீங்க வேணா பாருங்க. தலைவர் ருத்ர தாண்ட ஆட போற மிடில் ஆர்டர்ல வந்து ரஹானே மாதிரி. என்னடா நீ தான் 3D வேணான்னு கலாய்ச்ச, இப்ப நீயே இப்படி பேசுறியன்னு நீங்களா என்ன தப்பா நினைக்கலாம். என்னதான் பிளேயர்ஸ் ஃபார்ம்ல இல்லனாலும் சிஎஸ்கேன்னு வந்துட்டா மாஸ் காட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு முட்டு கொடுக்க வேண்டியது.